அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் எதுன்னா 9 சீரீஸ்க்குரிய ரீடிங். நீங்கள் வந்து 9, 18, 27 அல்லது உங்களுடைய கூட்டு எண் ஃபேட் நம்பர் வந்து 9 இருந்துச்சு அப்படின்னா இந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்க்கலாங்க. உங்களுக்கு 2025 என்ன பிளெஸிங்ஸ் கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் அந்த ரீடிங். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 2025 அப்படின்றது வந்து நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 9 வருது. ஸோ இது உங்களுக்குரிய வருடம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சம் கம்ப்ளீஷன் அப்படின்றது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கிடைக்க போகுது. அது வந்து மேரேஜ் லைஃப்பில் இருக்கலாம், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், அதர் திங் உங்களுடைய வேலையில், உங்களோட தொழிலில் சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள், ஒரு பிகினிங், ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதா கூட, ஒரு லைஃப், ஒரு ஜேர்னி அப்படின்றது ஒரு ஸ்டார்டிங் கூட இருக்கலாம். அது வந்து ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதுதான் உங்களுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது இந்த 2025. ஸோ உங்களுக்குரிய இது வருடம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி 4 டெக்ஸில் இருந்து கார்ட்ஸ் ரீட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு வந்து விழுந்துருச்சு. நியூ பிகினிங் அப்படின்றது வந்து உங்கள் லைஃப்பில் வரப்போகுதுங்க. ஓகே, கார்ட்ஸ் வந்து எம்ப்ரஸ் வந்திருக்கு பாருங்கள். சுக்ரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்கள் ஃபேமிலி க்ரோத், ரிலேஷன்ஷிப், அண்டர்ஸ்டாண்டிங் வைஸ், இல்லை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற பொருள்கள், அதாவது வீடு, வெஹிக்கிள்ஸ், இல்லை மணி விஷயம், ஒரு சேவிங்ஸ், அந்த மாதிரி தெரியுது. எப்படி வருது பாருங்கள். நான் எடுக்கிறதே இல்லை, உங்களுக்கு வந்து வாவ் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது வந்து நிறைய இருக்குது இந்த 2025. ஸோ குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸும் வந்துச்சு, எம்ப்ரஸும் வந்திருக்கு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஜாப், ப்ராஃபிட்ஸ், நீங்கள் தொழிலில் இருந்தீங்கன்னா, இல்லை ரிலேஷன்ஷிப், இல்லை வந்து வரன் அமைகிறது, பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு அலைன்ஸ் மாதிரி தெரியுது. இல்லைனா வந்து உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு பர்சன் அந்த மாதிரியும் இருக்குது. ஓகே, ஸோ தொழிலையும் நல்ல ஒரு ஷைன் அப்படின்றது தெரியுது. மேபி சிலர் நீங்கள் மீடியாவில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மீடியாவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஃபேமஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஓகே, ஸோ நிறைய ட்ரீமிங் அப்படின்றது இருக்குது. உங்கள் லைஃப்பில் வந்து எப்படி இருக்கணும், எப்படி வந்து ஒரு லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ட்ரீமிங் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி ரீடிங் வருது. ஸோ நான் கார்ட்ஸ் முன்னாடியே எடுத்து வைக்கல, பட் ஆனால் உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் நான் ப்ரெடிக்ஷன் சொல்லிடுறேன். ரைட்னஸ், த ரெபல். எஸ், ரொம்ப நல்ல பாசிட்டிவான கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்குங்க. ஓகே, சில விஷயங்கள், அதாவது வந்து ரைட்னஸ் அப்படின்றது வந்து ஒரு ஜோனில் நீங்கள் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து அந்த வந்து ஒரு கம்ஃபர்ட் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அது வந்து வேலைக்கு ஆகாது, இது இனிமேல் வந்து அது சூட் ஆகாது. அது வந்து அதனால் எதுவுமே உங்களுக்கு வந்து ப்ளஸ் இல்லை, ஃபீவர் இல்லை அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். நீங்கள் இதுக்கு வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருப்பீங்க, டைம் கொடுத்துருப்பீங்க அந்த பர்சனுக்கு, இல்லை அந்த சுச்சுவேஷனுக்கு. பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு ஃபேவராகவே அமைஞ்சிருக்காது. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து புரிய வந்திருக்கும். அதுலேருந்து அந்த ஸ்ட்ராங் அந்த பாண்ட் இருக்குல்ல, அந்த பாருங்கள் எப்படி வந்திருக்கு, அந்த சங்கிலி அப்படின்றது வந்திருக்கு. அந்த ஸ்ட்ராங் பாண்ட்லேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. அந்த ஒரு ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னா, இது வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு சூட் ஆகும். சில விஷயங்கள் ஃபேமிலியில் கூட இருக்கலாம், இது வந்து வேலையில் கூட இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம். பட் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் அப்படின்ற மாதிரி இங்கே வருது. ஸோ புரிதல் அப்படின்றது இங்கே வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து என்னென்ன, அந்த ஸ்ட்ராங்கான பாண்டிங் அப்படின்றது வந்து ஒரு மியூச்சுவலாக அப்படின்னா அது கிடையாது. மியூச்சுவல்னு நான் சொல்ல மாட்டேன். இங்கே வந்து எப்படி வருது அப்படின்னா, அவங்க மூலிமா ஒரு ஃபேவர் இருந்திருக்காது, அவங்க மூலிமா ஒரு கஷ்டங்கள் இருந்திருக்கும். அவங்க வந்து அவங்களுடைய டைம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லை வந்து அவங்களுடைய சுயரூபம் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு நீங்கள் வந்து அவங்கள வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்திருப்பீங்க, இல்லை அவங்க கண்ட்ரோலில் இருந்திருப்பீங்க, அவங்கள டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. இது வந்து
பிளட் ரிலேஷன் கூட இருக்கலாம். ஸோ சம்திங் இங்கே வந்து என்னென்னா அதிலிருந்து ஒரு ரிலீஃப் ஆகிறீங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்க அவங்க அந்த கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வர்றீங்க. ரிலீஃப் ஆகிறீங்க அப்படின்ற மாரி இங்கே வருது. சம் இன்டென்சிட்டி அப்படின்றது வந்து உங்களுக்கு புரிய வருது அப்படின்ற மாரி தான் இங்கே வருதுங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஒரு கார்டு தான் ப்ரொஜெக்ஷன். அதுதான் நான் சொன்னேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் பழகுனவங்க, பேசினவங்க, உங்களுக்கு நல்லா அவங்கள பற்றி தெரியும். இந்த டெலிபதி ஒர்க் ஆகும். அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஒரு மேபி இது வந்து ட்வின் ஃப்ளேம் எனர்ஜியாக கூட இருக்கலாம். இங்கே வந்து ஏஜ் விஷயம் கிடையாது. நீங்கள் எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் நீங்கள் இருக்கீங்களோ அப்படி அப்படி ஒரு ஜேர்னி அந்த பர்சன் மூலிமா அந்த சிச்சுவேஷன் மூலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அந்த அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஒரு சாதகமாக அமைஞ்சிருக்காது. இனிமேல் நீங்கள் அதிலிருந்து ஒரு 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 எண்டிங் அப்படின்றது தான் இங்கே தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கார்டே உங்களுக்கு வந்து டெத் தானே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எப்படின்னா அது ஒரு நியூ பிகினிங் தான். ஸோ சில புரிதல்கள், சில கிளாரிட்டி, சம் சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப நாளாக அது ஃபேவராக இருந்திருக்காது உங்களுக்கு. அது வந்து தொழிலில் கூட இருக்கலாங்க, அது வேலையில் கூட இருக்கலாம், ஏதோ ஜாப் விஷயத்தில் கஷ்டமாக இருந்திருக்கும், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ உங்களுக்கு வந்து ஃபர்தராக என்ன எடுக்குது சம் கிளாரிட்டி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதை தாண்டி நீங்கள் ஒரு பிகினிங் தான். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, சாய்ஸஸ் இருக்குது, அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு எங்கே ஃபேவர் இருக்கோ எப்படி இருக்கோ அதை வந்து ஒரு ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணுறது, அதில் வந்து ஒரு கவனம் செலுத்துறது, அதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க 2025. ஸோ இது உங்களுக்குரிய வருடம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க, அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு எது உங்களுக்கு வந்து காத்திருக்கோ, இல்லை எது வந்து உங்களுக்கு வருதோ, யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து அந்த பிளெஸிங்ஸ் எப்படி கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு அந்த ஃபீல் வருது. ஓகே. சிலருக்கு அட் ப்ரெசண்ட் ஒரு எங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தேடிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்கே வருது. ஸோ அது வந்து ஒரு என்ன பண்ணுறது, எப்படி போகலாம், எப்படி சூஸ் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி இருக்கிற அந்த அந்த எம்டினஸ்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு ஒரு விஷயம். ஓகே, உங்களுடைய க்ரோத் சைட் தான் எனக்கு தெரியுது. அது எப்படி வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது, எப்படி சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது, எப்படி வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது, அந்த மாதிரி ஒரு திங்கிங் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. எஸ், கான்ட்ராக்ட், ஏஞ்சல் ஆஃப் பேலன்ஸ் அண்ட் ஃபைனலாக தேர்ட் சக்ரா. எஸ், இது மெயினாக உங்களோட தொழிலில் காமிக்கிறாங்க. ஸோ உங்களோட தொழிலில் வந்து ஒரு பெருசாக நீங்கள் ஷைன் ஆக போகிறீங்க. இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இது வந்து சிலருக்கு வீடு கூட இருக்கலாம், இல்லை சிலருக்கு வந்து ஏன்னா இங்கே வந்து எம்ப்ரெஸ் வந்திருக்கு, அதேமாதிரி குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸும் வந்திருக்கு. ஸோ ரொம்ப நாளாக ஒரு லேண்ட் வாங்கி வச்சுருப்பீங்க. அந்த லேண்டில் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு லோன் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இந்த இயர் நீங்கள் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி ஒரு லேண்டு விற்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து வீடு வாங்குறதா இருக்கலாம். சிலருக்கு வந்து இது செகண்ட் ஒரு இது கூட உங்களுக்கு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பர்ச்சேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியும் தெரியுது. சிலருக்கு ஐடியா இருக்கலாம். ஸோ இங்கே வந்து மூதாதையர்கள் சொத்தும் இங்கே வருதுங்க. ஸோ சிலருக்கு வந்து அந்த ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு வந்து இந்த நிலம் உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்க போகுது. உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் அப்படின்றது கிடைக்க போகுது. அதில் வந்து ஒரு சாதகமான ஒரு முடிவுகள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கும் கிடைக்க போகுது. இல்லை வீடு வாங்கணும், இல்லை அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அதுக்குரிய ஒரு மணி அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு வந்து எப்படின்னா தொழில் அப்படின்றது வந்து சைன் ஆக போகிறீங்க, ஃபேமஸ் ஆக போகிறீங்க, பாப்புலர் அப்படின்றது தெரியுது. சிலர் வந்து மீடியாவில் கூட ஆல்ரெடி நான் சொன்ன பண்ணி மீடியாவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு பேஷன் அப்படின்றது தெரியுது. உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து இப்படி இருக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அது அந்த மாதிரி தெரியுது. ஸோ அதுக்குரிய ஒரு ஸ்டெப்ஸ் அப்படின்ற மேபி சிலருக்கு வந்து இந்த பேஷனே வந்து ஒரு 2, 3 இருக்கலாம். ஸோ 1 அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய ஆப்ஷன்ஸ் எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து எது வந்து சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் சைன் ஆக முடியும். ஓகே. ஸோ ஃபைனலாக இந்த டெக் பார்த்துடலாம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு மட்டும்தான் தனித்தனியாக எடுக்கிற மாதிரி இருக்குது. நான் கார்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே எப்படி ஃப்ளோ ஆச்சுன்னு நீங்களே பார்த்தீங்க. ஸோ ஃபைனலாக இந்த டெக் compassion, release judgment about yourself and others and focus on the love and light that is within everyone அப்படின்றது வந்திருக்கு. ஓகே. ஸோ பெருசாக யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாதீங்க, இல்லை இது பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் கார்டு எப்படி வந்துருக்கு பாருங்கள். டிவைன் பேஷன், பி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப், வாட் இஸ் யுவர் தாட்ஸ் ட்ரூ டிசைர் அப்படின்றது வந்துருக்கு. நான் அதுதான் நான் சொன்னேன். ஸோ உங்களுக்கு வந்து பேஷன் அப்படின்றது வந்து இந்த வருஷம் அப்படின்றது இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த கனெக்டிவிட்டி தெரியுது எனக்கு.
அதே சமயம் இந்த பாயிண்ட் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரிலீஸ் ஜட்ஜ்மெண்ட் அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். ஸோ நீங்களே உங்களை வந்து குறைச்சிக்காதீங்க. ஸோ குறைச்சி எடை போடாதீங்க. உங்களுக்குரிய ஒரு திறமைகள் அப்படின்றது இந்த வருஷம் வெளியே தெரிய போகுது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு வந்து எப்படி அந்த லைட் அப்படின்றது வந்து இருக்கோ அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ பெருசாக யாரையும் ஜட்ஜும் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப் நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் இங்கே பாயிண்ட் வருது. அதே மாதிரி இங்கே பேஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ அது உங்களுடைய ட்ரூ டிசைர் எதுவோ அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதில் வந்து கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். ஸோ த லவ் யூ ஹாவ் ஷேட் எட்டர்னல் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இது வந்து இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்திருக்கு பாருங்களேன். ஸோ இங்கே வந்து சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்கக்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண லவ் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். சம் ஃபீல் இங்கே அந்த கார்டு வரும்போது எனக்கு வருது. ஸோ இந்த கார்டில் வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு செஞ்சுட்டீங்க, கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அந்த வேர்ட் வருது. ஸோ இப்போ வந்து இது உங்களுக்குரிய ஒரு வருடம், அதேமாதிரி உங்களுக்குரிய ஒரு லைஃப் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஸோ ஆல்ரெடி அந்த பாஸ்ட் அப்படின்றது வந்து யோசிச்சுட்டு இது பண்ணாதீங்க. ஸோ இன்னும் ஒரு கார்டு இந்த கார்டுக்காக நான் எடுக்கிறேன். ஆல்ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஸோ இனிமேல் உங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ரெஸ் எஸ் யூ ஆர் அ மேஜிக்கல் பர்சன் ஹூ கேன் மேனிஃபெஸ்ட் யுவர் கிளியர் இன்டென்ஷன் இன்டு ரியாலிட்டி அப்படின்றது வருது. ஸோ மெயினாக இங்கே வந்து என்ன தெரியுது அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து இந்த வருஷம் நடக்க போகுது. அதே மாதிரி வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருஷம் வந்து மேரேஜ் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகும். நல்ல இடத்துல இருந்து ஒரு அமைகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தொழில் மூலமும் சரி, உங்களுடைய ஒர்க்லேயும் சரி, ஒரு குட் டெவலப்மெண்ட் அப்படின்றது தான் இங்கே இருக்குங்க. ஸோ நல்லா இருக்குது ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பேலன்ஸாகவும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க, பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.